ஒரு நிமிஷம் கேளுங்க. நாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதில புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க பேங்கிங்ல. 4 பேர நாமினேட் பண்ணலான்ட்டு. இதுவரைக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தான் நாமினேட் பண்ணலாம்னு இருந்தது. சேவிங்ஸ் அக்கவுண்ட் எல்லாருமே. அதில என்ன பிரச்சனைகள் ஆயிருந்ததுன்னா, சில சமயம் நாமினி வந்து அக்கவுண்ட் ஹோல்டருக்கு முன்னாடியே இறந்துருவாங்க. அது மாரி ஆயிருக்கும். இல்லாட்டி நாமினி, அக்கவுண்ட் ஹோல்டர் 2 பேருமே இறந்துட்டாங்கன்னா, அது கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் செட்டில் பண்ணுவாங்க. இல்லாட்டி லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்பாங்க. இப்போ 4 நாமினேஷன் அலோவ் பண்ணியிருக்கிறதுனால, ஒய்ஃபு, சன்னு, டாட்டர் அப்படின்னு நாமினி குடுத்துடலாம். இப்போ அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் இறந்துட்டாரா, ஒய்ஃபுக்கு 100% போகும். ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா சன்னுக்கு 100%, சன்னு இறந்துட்டாங்கன்னா டாட்டருக்கு 100%. இது ஒரு டைப்பு. 2வது டைப் என்னன்னா, அவங்களே பெர்சன்டேஜ் பேசிஸ்ல குடுக்கலாம். எப்படின்னா, இப்ப அப்பா இருக்காருன்னா, அப்பா வந்து அம்மாக்கு வந்து 50%, பையனுக்கு 20%, பொண்ணுக்கு 30% அப்படின்னு வகுத்து, அந்த மாரி டீட்டெயிலும் நாமினேஷன் குடுத்துடலாம். இது வந்து அவர் எப்படி வில் எழுதாமயே எப்படி வந்து இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து போய் சேரணுங்கிறத அவர் முடிவு பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு அடையாளமாவும் இருக்கும். பேங்க்குக்கும் இத செட்டில் பண்றதுக்கு